ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி 2.5ல் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 11வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கி சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000ஐ 2% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனிவட்டி எவ்வளவுன்னு கேட்டுங்க. தனிவட்டி தான் கேட்டுக்கிறாங்க. அப்போது இது பாருங்கள், இது அசல், இது வட்டி வீதம், இது காலம், மூணுமே கொடுத்துட்டுருக்குறாங்க. அப்போ தனிவட்டி ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம அப்படியே டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க. இது அசல். அசல் வந்து பின் நம்ம குறிப்போம். அது எவ்வளோ? ரூபாய் 10,000. அதுக்கப்புறம் வட்டி வீதம். வட்டி வீதம் 6ன்னு குறிப்போம். அது பார்த்திங்கன்னா 2% ஆண்டுக்கு. அதுக்கப்புறம் காலம் வந்து என்னன்னு குறிப்போம். அது வந்து 4 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தனிவட்டி தானே கண்டுபிடிக்கணும். அப்போது தனிவட்டி I = PNR/100 100. அப்போ பாருங்கள், P எவ்வளோ? 10,000 பெருக்கல் காலம் எவ்வளோ? 4 பெருக்கல் இது வட்டி வீதம் எவ்வளோ? 2/100. அப்போ பாருங்கள், 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன மீறுது? 100. 100 பெருக்கல் 4 பெருக்கல் 2. பாருங்கள், 100 பெருக்கல் 4 2 எவ்வளோ? 8. அப்போ இது பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்? 800. அப்போ பாருங்கள், இதுக்கு வட்டி வீதம் தனி வட்டி பார்த்திங்கன்னா 800 ரூபாய். அப்போது லாஸ்ட்டாக என்ன எழுதலாம்? தேர்ஃபோர் ஸ்டீஃபன் பெறும் தனி வட்டி ரூபாய் 800. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.